நம்மளுடைய இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்கு இங்கே குரல் கொடுக்கலாங்கிறது ரொம்ப முக்கியமாக படுதுங்கிறதா அது இன்றைக்கி தான் தெரியுமா ஐயா திருமாவளவன் அவர்களுக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சென்னை சிட்டி வந்து திமுகவினுடைய கோட்டை. திமுக கூட்டணியும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை கொண்டு வந்தனால பெரிய இடைஞ்சலுக்கு உண்டாகி ஏகப்பட்ட சலசலப்புகள் திமுக கூட்டணிக்குள்ளார வந்ததுனால அப்ப இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்கோ திமுகவே அப்படியே ஆட்சிக்கு வருங்கிற மாதிரி இருந்தா அண்ணன் இந்த வார்த்தையை பயன்படுத்தணுங்கிற அவசியமே இல்லை. திமுகவுடைய கோட்டையில் பெரிய அளவுக்கு அதிமுக இந்த தடவை ஓட்டையை போடுவாங்க. அந்த ஓட்டையை போடுறதுக்கு பெரிய காரணியாக இருக்கிறது நான் சொன்ன விஜய் அவர்கள். பை த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். அரசியல் களம் குறித்த பல்வேறு செய்திகள் பை த பீப்பிள் வாயிலாக நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரசியல் களத்தில் ரொம்பவே வேகம் எடுத்திருக்கிறது பிரச்சாரம். ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு தொகுதிகளுக்காக போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. எந்தெந்த வேட்பாளர்களுக்கு எங்கே வந்து வலுவாக இருக்காங்க, எங்கே யார் வலு இல்லாமல் இருக்கிறாங்க, இவங்க தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறதாகட்டும், டேட்டா என்ன சொல்லுது அப்படிங்கிற பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறோம். அந்த மாதிரி இந்த ஒரு தொகுப்புல ஒவ்வொரு மாவட்டம் வாரியா அந்தந்த தொகுதிகள் யார் யாருக்கு பலம், யார் யாருக்கு பலவீனம், இதற்கு முந்தைய தேர்தல் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து பேசுறதுக்காக நம்ம கூட அரசியல் விமர்சகர் நந்தகுமார் சார் இருக்காரு. வாங்க அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் பவித்ரா சார். இப்போ இன்னைக்கு நம்ம என்னென்ன தொகுதியை பார்க்கலாம் அப்படின்னு பேசினப்போ சென்னையிலேருந்தே ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ சென்னை, திருவள்ளூர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தொகுதிகள் நகரங்களில் இருக்குது. ஏன்னா இங்கே தான் ஒரு போட்டிங்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். திமுகக்கா இருந்தாலும் சரி, இப்போ தாவேக்காக்கும் நிறையா வருது. ஆல்ரெடி அதிமுக பல இடங்களில் ஜெயிச்சதும் இருந்திருக்கு. அப்படிங்கும்போது இது ஒரு டஃப்பான ஒரு இடம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ சென்னை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட அனலைஸ் என்ன சார் சொல்லுது? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சென்னை சிட்டி வந்து திமுகவினுடைய கோட்டை அப்படின்னு கருதப்படக்கூடியது சமீப காலமாகவே. இப்போ போன சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக ஒரு 9 மாவட்டங்களில் அவங்களுக்கு சீட் இல்லாமல் போகுது. அதில் குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய 16 சீட்டுக்கு 16 போச்சு. திருவள்ளூரில் 10, காஞ்சிபுரம், அரியலூர், பெரம்பலூர், கரூர், திருச்சி, ராமநாதபுரம், அதோட வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை. இந்த 9 மாவட்டங்களில் வந்து டிஎம்கே அண்ட் அலையன்ஸ் ஸ்வீப்பு, ஏடிஎம்கேக்கு எந்த சீட்டும் இல்லை. அதே மாதிரி திமுக சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர் கம்ப்ளீட்டாக ஏடிஎம்கே ஸ்வீப்பு, டிஎம்கே 0. அதோட தருமபுரியிலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டாக ஏடிஎம்கே ஸ்வீப்பு, டிஎம்கே வந்து 0. நாகப்பட்டினத்தில் ஒன்று மட்டும் சிபிஎம் ஒரு சீட் எடுத்தாங்க. மற்றபடி இந்த 3 மாவட்டங்களில் சற்றேறக்குரிய டிஎம்கே அலையன்ஸ் 0ங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து இதாக இருக்குது. அப்போ இந்த சென்னை மாவட்டங்கிறது வந்து பார்க்கும்போது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு 16 தொகுதிகளை உள்ளடக்கியது. இந்த 16 தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சற்றேறக்குரிய போன தடவை 15 தொகுதி திமுக கைவசம், வேளச்சேரி மட்டும் காங்கிரஸினுடைய கைவசம் இருந்துச்சு. அதில் வந்து அவங்க போன தடவை அவங்க போட்டி போட்டது டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஸ்ட்ரெயிட் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா 12 தொகுதிகள். பிஜேபி வந்து 2 தொகுதியில் நின்று இருந்தாங்க டிஎம்கேவை எதிர்த்து. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தொகுதியில் நின்று இருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி வேளச்சேரியில் வந்து காங்கிரஸை எதிர்த்து ஏடிஎம்கே நின்று இருந்துச்சு. ஸோ அப்போ போன தடவை வந்து வாக்காளர்கள் சென்னையில் பார்க்கும்போது 40,80,000 வாக்காளர்கள் எஸ்ஐஆருக்கு முன்னாடி. இப்போ வாக்களிச்சவங்கன்னு பார்த்தீங்கன்னா 28,30,000 பேர் தான். சற்றேறக்குறைய ஒரு 60% தான் வாக்குப்பதிவு நடந்ததுங்கிறது. இப்போ நீங்கள் வந்து எஸ்ஐஆருக்கு அப்புறம் உண்டான வாக்காளர்களுடைய தரவை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சற்றேறக்குறைய 12 லட்சம் வாக்காளர்கள் வந்து குறைஞ்சிருக்காங்க. அது ஏறக்குறைய ஒரு 30%த்துக்கு குறைஞ்சிருக்கு. நீங்கள் எஸ்ஐஆர் அனௌன்ஸ் பண்ண டைமில் அந்த வாக்காளர்கள் 97 லட்சத்தை ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சற்றேறக்குறைய 35% வந்து அதிகமாக குறைஞ்சது. 35% வந்து குறைஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த நியூ ஃபில் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு 30.6% வாக்காளர்கள் வந்து குறைஞ்சிருக்காங்க போன தடவை விடவே. அதை வந்து கிளீன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த தேர்தலில் வந்து நான் பார்க்குறது வந்து சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் நான் பார்க்குறேன். ஒன்று வந்து இந்த எஸ்ஐஆர், இது வந்து எல்லா மாவட்டங்கள்லையும் பிரதிபலிக்க போகிறது. இது சென்னையிலையும் பிரதானமாக பிரதிபலிக்கக்கூடியது இந்த எஸ்ஐஆர்னுடைய ஃபேக்டர்.
ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஜய் அவர்களுடைய தாவேகாவுடைய வரவு. எஸ். ஏன்னா அந்த கட்சிக்கு வந்து வாக்கு சதவீதம் அதிகமாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா இந்த அர்பன் சைடில் தான் வந்து அவங்களுக்கு வாக்குகள் வந்து அதிகம். குறிப்பாக சென்னையில் வந்து வாக்குகள் வந்து அதிகமாக இருக்கிறது தான் தென்படுது நமக்கு. மூன்றாவது ஒரு காரணின்னு பார்க்கும்போது கூட்டணிகள். அப்போ அந்த கூட்டணிகள்ங்கிறத பார்க்கும்போது இன்னைக்கு திமுகவுக்கு கூட்டணி வந்து எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் எண்ணிக்கைகள் அதிகமாக இருக்கு. ஆனால் பலம்ங்கிற அடிப்படையில் திமுகவினுடைய கூட்டணி பலம் வாய்ந்ததாக இருக்கு. நம்மளை ஏற்கனவே பார்த்துருக்கோம், திமுக கூட்டணியில் 1% மேலே இருக்கக்கூடிய கட்சிகள் பிரதானமாக இல்லை. அப்போ இந்த இடத்துல இன்னைக்கு அந்த கூட்டணி திமுக கூட்டணியும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை கொண்டு வந்தனால பெரிய இடைஞ்சலுக்கு உண்டாகி ஏகப்பட்ட சலசலப்புகள் திமுக கூட்டணிக்குள்ளார வந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதற்காக தான் நேற்று கூட அறிவாலயத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களெல்லாம் கூட்டு மீட்டிங்கெல்லாம் கூட நடத்தினதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதுக்கு ரொம்ப உச்சாணி கொம்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் காட்டுமன்னார்குடியில் அவரே வேட்பாளராக நிற்கிறாரு. அவர் வேட்பாளரை அறிவிக்கும் போது நேற்று வந்து ஏன் நீங்கள் எம்எல்ஏக்கு நிற்கிறீங்கன்னு சொல்லும்போது அது பாராளுமன்றத்தில் பேசுகிறத விட சட்டமன்றம் நம்மளுடைய இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்கு இங்கே குரல் கொடுக்கலாங்கிறது ரொம்ப முக்கியமாக படுதுங்கலாம். அது இன்றைக்கி தான் தெரியுமா ஐயா திருமாவளவன் அவர்களுக்கு? இல்லை, அண்ணன் வந்து அதை சப்பக்கட்டு கட்டுறாரு. ஒரிஜினல் காரணம் என்னங்கிறது அவருடைய வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சாரு பாருங்க, அந்த வீடியோவில் ஒரிஜினல் காரணத்தை சொல்லியிருக்காரு. அவர் என்ன தெளிவா சொல்றாரு, கடைசி தேர்தலெல்லாம் சொல்லியிருந்தாருன்னு பார்த்துருந்தாங்க. ஆமா, அது வந்து நானா அனௌன்ஸ் பண்ணக்கூடிய வேட்பாளர்கள் வந்து இதுதான் கடைசி. இனிமேல் வந்து அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் அனௌன்ஸ் பண்ணுவாங்கங்கிறது. ஆனா எல்லாத்துக்கும் மேல தான் ஏன் வந்து இங்க நிக்கிறங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. இந்த 2026 தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியலில் ஒரு பெருவாரியான மாற்றம் நிகழும் அப்படிங்கிறார். அப்ப இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்கோ திமுகவே அப்படியே ஆட்சிக்கு வருங்கிற மாதிரி இருந்தா அண்ணன் இந்த வார்த்தையை பயன்படுத்தணுங்கிற அவசியமே இல்லை. அப்ப அவரு என்ன எதிர்பார்க்கிறாருங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்போ நம்ம வந்து ஒரு எம்பியா டெல்லியில் உட்கார்ந்துருக்கிறத விட இங்கே ஒரு எம்எல்ஏவா இருந்தோம்னா ஏதாவது ஒரு வகையில் இங்கே நடக்க போகக்கூடியதில் நம்மளால் ஒரு பெரும் பங்காற்ற முடியும். அப்போ அவர் வந்து திடகாத்திரமாக தீர்க்கமாக சொல்கிறாரு, திமுக வந்து அந்த அளவுக்கு வந்து எளிதில் வெற்றி பெற முடியுமாங்கிற சந்தேகத்தை, பெருவாரியான சந்தேகத்தை எழுப்பியிருக்கார். இது வந்து நம்ம சாதாரண புறந்தள்ளிட்டு போகக்கூடிய விஷயம் கிடையாது, வார்த்தைகள் அல்ல. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப யோசித்து நிதானமாக பேசக்கூடியவர். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது என்னன்னா அந்த கூட்டணி, அதனால தான் அந்த மீட்டிங்கு நடத்துறதுக்கு ஒரு காரணியாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். அப்போ வந்து இந்த கூட்டணிகள் திமுகவில் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்து அதை அவங்க பலன் நினைச்சது இன்னைக்கு பலகீனமாக மாறிக்கிட்டு இருக்கு ஏற்கனவே. அப்போ இந்த பிரதானமான ஒரு 3 காரணிகள். அடுத்தது ஆன்டி இன்கம்பன்சி. இந்த வேணா போன தடவை சென்னையை ஸ்வீப் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து எதிர்கட்சியா இருந்தாங்க. அப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது போன தடவை வந்து கூட பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஒரு 12,27,000 வாக்கு திமுக அந்த 16 தொகுதியில் சென்னையில் வாங்கும். ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா 6,87,000 வாக்கு. வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5,39,000. சற்றேறக்குரிய 44% இந்த 2 கட்சிகளுக்கு உண்டான வித்தியாசம் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பு தமிழ்நாட்டில் மற்ற இடத்துல இல்லைனாலும் சென்னையில் வந்து எடுக்க முடிஞ்சது. ஆனால் இப்போ நான் சொன்ன இந்த 4 முக்கியமான காரணிகள், விஜய் அவர்களுடைய வருகை, திமுக கூட்டணியினுடைய பலகீனம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆன்டகனிசம், அடுத்தது வந்து இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர், எஸ்ஐஆர். இந்த 4 காரணிகளை நம்ம வச்சு தான் நம்ம இந்த ஒவ்வொரு இடத்தையுமே நம்ம பார்க்க வேண்டியதாக அணுகணும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்க்கும்போது திமுக வந்து சென்னையில் வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஏடிஎம்கே ஸ்வீப் பண்ணிருமானா அந்த அளவுக்கு நிலைமை இல்லை. ஆனால் பெருவாரியான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜீரோவாக இருந்த அதிமுக இன்னைக்கு பெருவாரியாக வந்து அவங்க இன்ட்ரோட்ஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நான் சொன்ன மாதிரி விஜய் அவர்களுடைய வாக்கு சதவீத பிரிப்பு. விஜய் அவர்கள் கட்சிக்காரங்க இங்கே வெற்றி பெறாங்களோ இல்லையோ பெருவாரியாக அவங்களுடைய வாக்கு பிரிக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய கணிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 8% விஜய் அவர்கள் வாங்குறாங்க அப்படின்னாக்கா அது பெருவாரியாக ஆன்டி இன்கம்பன்சியினுடைய வாக்கை பிரிக்கும். அப்போ அது திமுகக்கு பலம். அப்போ திமுகக்கு பலம்.
ஓகே. இந்த 5 to 8% மேலே போக போக அது எங்கேருந்து பிரிக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, திமுகவினுடைய கோர் ஓட் பேங்க்ல இருந்து அது பிரிக்குது. புரியுது. அவங்க வந்து ஒரு 10, 15, 20% போறாங்கன்னா, திமுகவினுடைய கோர் ஓட் பேங்கே வந்து அவங்க கை வைக்கிறாங்க. குறிப்பா இது வந்து நிதர்சனமா சென்னை மாரி அர்பன் ஏரியால நடக்கக்கூடியதுக்கு பிரதானமான வாய்ப்புகள் இருக்கிறதா தான் ஓகே. நான் பார்க்குறேன். ஓகே. அப்போ இந்த அடிப்படையில எப்ப வந்து ஒரு 5 to 8% மேல எவ்வளோக்கு எவ்வளோ விஜய் அவர்கள் கட்சி வாக்கு சதவீதம் எடுக்குதோ, அந்த அளவுக்கு வந்து இட் இஸ் கோயிங் டூ ஆட் வேல்யூ டு ஏடிஎம்கே அலையன்ஸ். ஓகே. அப்ப இந்த தடவை வந்து 2026ல டிஎம்கே, ஏடிஎம்கே இந்த 16 தொகுதிகள்ல 12 தொகுதிகள்ல வந்து நேரடியா ஃபைட் எஸ். பண்றாங்க. அதே மாரி காங்கிரஸும், ஏடிஎம்கேவும் வேளச்சேரியில போன தடவை மாரியே ஃபைட் பண்றாங்க. திமுகவும், பிஜேபியும் ஒரு சீட்டு மயிலாப்பூர்ல. அது கூட இப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ணல. பட் இருந்தாலும் தமிழிசை சவுந்தரராஜன் தான் அது கேரண்டின்னு சொல்றாங்க. சாத்தூர்ல நயினார் நாகேந்திரன் இந்த 2 பேரும் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. மீதி இருக்கிறதுக்கு மட்டும் பியூஷ் கோயல் அனௌன்ஸ்மெண்ட் வராரு. வரப்போகுது. வந்ததுக்கப்புறம் அவர் அனௌன்ஸ் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டிஎம்கேவும் அமமுகவும் சைதாப்பேட்டில் ஃபைட் பண்ணுறாங்க. மா சுப்பிரமணியத்தினுடைய தொகுதி அது. பாமகவும் டிஎம்கேவும் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூர் விஜய் அவர்கள் களம் காணக்கூடிய தொகுதி. எஸ். அப்போ இப்படி தான் வந்து நமக்கு இந்த 12 தொகுதியில் வந்து 16 தொகுதியில் திமுக, அதிமுக நேரடியாக 12, அதிமுக காங்கிரஸோட 1, மீதி வந்து திமுக வந்து அதிமுகவினுடைய கூட்டணி கட்சிகளோட போட்டி போடுறாங்க. ஓகே. இப்போ இதில் வந்து நம்ம கூட்டி கழிச்சு பார்க்கும்போது போன தடவை மாதிரி இந்த தடவை அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு சுலபமாக இருக்காது. நம்மளுடைய கணிப்பு பிரகாரம் நம்ம வந்து வட சென்னை, தென் சென்னைன்னு நம்ம பிரித்து பார்க்கும்போது வட சென்னையில் வந்து குறிப்பாக ஆர்கே நகர், ஓகே, வில்லிவாக்கம், ராயபுரம் தொகுதிகள். ஓகே. மத்திய சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா டி நகர், விருகம்பாக்கம். இப்போ டி நகர்லாம் போன தடவை அதிமுக வந்து வெறும் 137 வாக்குல தான் வித்தியாசத்துல தான் வெற்றியை பறி கொடுத்தாங்க. இந்த தடவை வந்து அங்கே தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் நிற்கிறாரு. அந்த தொகுதிக்கு அவர் அறிமுகம் இல்லாதவர் தான். இப்போ தான் அவங்க வந்து பூத் ஏஜென்ட்டுகளே இப்போ அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நான் சொன்ன மாதிரி கணிசமான அளவுக்கு வாக்கு சதவீதம் எடுப்பாங்க. ஆனால் வெற்றி அடையக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து கள சூழ்நிலை வந்து சாதகமாக இன்னைக்கு தேதியில் வந்து பெரிய அளவுக்கு நமக்கு பிரதானமாக அது தெரியல நம்மளுடைய அனாலிசிஸை வச்சு பார்க்கும்போது. ஓகே. அப்போ இந்த தொகுதிகள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வில்லிவாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா நிற்கிறாரு. அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கூட அது வந்து ஒரு டாஸ் அப் கான்ஸ்டிடியூன்சியா பார்க்குறேன் நான். வீடு வீடா போய் வாக்கு சேகரிக்கிறாரு. அவங்க நிறைய செலவு பண்ணுவாங்க. அவர் நல்ல ஒரு செல்வந்தரா இருக்காரு. நிறைய செலவு பண்ணுவாங்க. திமுக, அதிமுகக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குற அளவுக்கு வில்லிவாக்கத்தில் இறங்கி வேலை பார்ப்பாங்க. வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்னு அவங்களுக்கு ஒரு பெரிய வார் ரூம்லாம் எல்லாம் விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அதிமுக திமுகவுக்கு சளைத்தவர் அல்ல அந்த இடத்துல அப்படிங்கிற அளவுக்கு. இப்போ புஷி ஆனந்த் வந்து டி நகர்னா அவர் இப்போதான் ஒரு புதுசாக செட்டப்பை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆதவ் அர்ஜுனாக்கு ஏற்கனவே செட்டப் இருக்கு. அது எந்த தொகுதியாக இருந்தாலும் அந்த செட்டப் ரெடி டு ஒர்க். அப்போ இது வந்து டாஸ் அப் அதாங்கிறது இல்லாமல் மல்டிபிள் ஆங்கிள் போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து நமக்கு இந்த சென்னையை மட்டும் நம்ம பார்க்கும்போது ஒரு அதிமுகவுக்கு குறைஞ்சபட்சம் 2 தொகுதியிலிருந்து 5 to 6 தொகுதி வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் பிரதானமாக இருக்கு. அப்போ அதிமுகவுக்கு 16க்கு 16 0வா போன சென்னையில் இன்னைக்கு அந்த 10 தொகுதியில் 16 தொகுதியில் வந்து சற்று ஏறக்குறைய ஒரு 6 தொகுதிக்கு மேலே வந்து அவங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குதுங்கிறது வந்து பெரிய அவங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றம் தான் அது. ஸோ அந்த இதில் வந்து அவங்க இந்த தடவை போன தடவை மாதிரி இல்லாமல் சென்னை வந்து கம்ப்ளீட்டாக திமுகவினுடைய கோட்டைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு திமுகவினுடைய கோட்டையில் பெரிய அளவுக்கு அதிமுக இந்த தடவை ஓட்டையை போடுவாங்க. அந்த ஓட்டையை போடுறதுக்கு பெரிய காரணியாக இருக்கிறது நான் சொன்ன விஜய் அவர்கள் ஒரு முக்கிய காரணி. மீதி 3 காரணிகள் பிரதானமாக இருக்குது. பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களே வேட்பாளராக நிற்கிறாரு. அந்த தொகுதியில் பார்க்கும்போது நமக்கு இப்போது அவங்க போன தடவை வந்து ஆர்டி சேகர் அதிமுக கூட ஜெயிக்கிறாரு. சற்றேறக்குறைய ஒரு 55,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். 3வது இடத்துல வந்து நாம் தமிழர் வந்தாங்க. 4வது இடத்துல மக்கள் நீதி மையம் வந்தாங்க. இப்போ வந்து அந்த தொகுதியை மட்டும் எடுத்துட்டிங்கனாக்கா சற்றேறக்குறைய நம்ம சென்னையில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதே மாதிரி
30% வாக்காளர்கள் வந்து எஸ்ஐஆருக்கு அப்புறம் அங்கே பெரம்பூரில் குறையிறாங்க. ம். போன எலெக்ஷனில் வந்து 3.18 லட்சமாக இருந்தது, இப்போ வந்து 2,23,000 வாக்காளர்களாக குறைஞ்சிருக்காங்க. அந்த தொகுதியினுடைய வாக்குப்பதிவுன்னு பார்த்தீங்கன்னா 63% தான். ஆனால் கட்டாயமாக இந்த தடவை வந்து ஏற்கனவே 30% வந்து உங்களுக்கு பேஸ்லேயே வெளியே போயிடுச்சு. எஸ். அப்போ அது இல்லாமல் இன்னைக்கு விஜயும் அவங்க வந்து அவர் களம் காண்றனால கண்டிப்பாக இந்த தொகுதி வந்து ஒரு 80-85% மேலே வாக்கு பதிவில் வந்து முடியுங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஏன்னா பேஸே உங்களுக்கு வந்து 30% வெளியே போயிடுச்சு. போயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பெரிய வாக்கு சதவீதம் வந்து அங்கே வந்துடும். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை ஜெயிச்ச அதே ஆர்டி சேகர் திமுக சார்பில் நிற்கிறாரு. இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த தொகுதி எஸ். கொடுத்துருக்காங்க அதிமுக பெரம்பூர். சார்பில் அது வந்து திலகபாமா தான் அவங்க நிற்கிறாங்க. நிற்கிறாங்க. அடுத்தது வந்து வெற்றி தமிழன் சொல்லிட்டு நாம் நாம் தமிழர் தமிழர். கட்சியில் வேட்பாளர். அடுத்தது சி ஜோசப் விஜய், அவரே வந்து அங்கே நிற்கிறாரு. இந்த தொகுதியை வந்து அவங்க வந்து ஒரு சற்றேறக்குறைய தாவேக்காலிருந்து சொல்லக்கூடிய தரப்பு என்னன்னா, அந்த பகுதியில் வந்து நமக்கு ஒரு 40,000 நிர்வாகி இருக்காங்க. தொண்டர்கள், நிர்வாகிகள் இல்லை, 40,000 பேர் மெம்பர்ஸே இருக்காங்க தாவேக்காக்கு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1800 நிர்வாகிகளை வந்து நாங்கள் அந்த தொகுதியில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறோம். ம். அதோட கிறிஸ்தவத்தினுடைய எண்ணிக்கையும் மக்கள் தொகையும் மைனாரிட்டி பீப்புள்ஸ். மைனாரிட்டி பாப்புலேஷன், குறிப்பாக கிறிஸ்துவர்கள். ஓகே. இப்போ விஜய் மேலே வந்து என்ன இன்னொரு குற்றச்சாட்டு எழுதுனாக்கா, மதசார்பற்ற சமூக நீதின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு கிறிஸ்டியானிட்டி பீப்புள் அதிகமாக இருக்கக்கூடிய பெரம்பூரையும் திருச்சி ஈஸ்டையும் எதுக்கு தேர்ந்தெடுத்தாரு? ம். அப்போ இவருக்கே வந்து மதத்தில் தன் சார்ந்த மதத்தை நிற்கக்கூடிய ஆட்கள் எங்கே இருக்காங்கன்னு பார்த்து நீங்கள் நிற்கக்கூடியவர், எந்த விதத்தில் நீங்கள் மத சார்பு இல்லாத ஒரு சமூக நீதியை கொடுக்க முடியுங்கிற ஒரு பெரிய கேள்வி வந்து வைக்கிறாங்க. பட் அவருடைய தொண்டர்கள், ரசிகர்கள் அவங்களுக்கு வந்து ஜோசப் விஜய் நிற்கிறாருன்னா அவருக்கு வாக்களிப்பாங்க. ஸோ நம்ம அந்த திருச்சி கிழக்கு வந்து நம்ம அந்த மாவட்டத்தை பார்க்கும்போது பார்க்கலாம். பட் இந்த இடத்துல வந்து போன தடவை அவங்க வெற்றி வாய்ப்பு 55,000 வாக்கு வந்து அவங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு திமுகக்கு. இப்போ வந்து இந்த பெரம்பூருங்கிறது வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியான்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு விஜயா அந்த இடத்துல நிற்கிறாருன்னா அது ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூ ஆகிடும். அங்கே வந்து நேற்றே நம்ம பார்த்தோம், அந்த பிரச்சாரத்திலலாம் நிறையா கூட்டம் கூடி அதில் சில பிரச்சனைகள் ஆகி அதில் ஒரு 5 கேஸ் பதிவாகி ஃபர்ஸ்ட் நாளே விஜய் அவர்கள் மேலே ஒரு 5 கேஸ்லாம் பதியப்பட்டது. ஸோ அதனால் வந்து இந்த தொகுதியில் வந்து எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு இந்த தொகுதியில் பெரம்பூரில் கொஞ்சம் வாய்ப்பு மற்ற கேண்டிடேட்ஸை விட அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஓகே சார். இப்போ சென்னைக்குள்ளே இருக்கிற தொகுதிகள் அதில் யாரெல்லாம் எங்கெங்கே போடுவாங்க வருவாங்க அப்படிங்கிறத நிறையா சொன்னீங்க. இன்னும் வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து பல்வேறு தொகுதிகளையும் பார்க்கலாம். நன்றி சார். நன்றி.